தொடர்ந்து திருச்செந்தூர் கோயிலில் பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறதாக பொதுமக்களும் சமூக வலைதளங்களிலும் சமூக ஆர்வலர்களும் கடவுள் நம்பிக்கையுடைய பக்தர்களும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸை என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் எழுதியிருந்தாங்க. எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதன்படி இன்றைக்கு காலையில் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடியற் காலையில் நான் இங்கே வந்திருந்தேன். மாஸ்க் போட்டுட்டு நான் இங்கே ஆய்வுகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி ஆய்வு பண்ணும்பொழுது இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கோபுர என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பக்தர்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு உள்ள தரிசனத்திற்கு நேரடியாக கூட்டு போகிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் ஈடுபட்டுள்ளக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து தான் இங்கே ஈடுபட்டுருக்கிறாங்க. அவங்க யாராக இருந்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நடவடிக்கை எடுப்போம். அதற்குள்ளே இணையத்தில் ஒரு தப்பான செய்தியை பரப்பி விட்டுட்டுருக்கிறாங்க. மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டோன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கியிருக்கிறோம். எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க, எப்படி எதுக்காக பணம் வாங்கிட்டு உள்ளே அனுப்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் தான் அவங்ககிட்ட வாங்கியிருக்கிறோம். அது மன்னிப்பு கடிதம் கிடையாது. அந்த விளக்க கடிதத்தை வாங்கிட்டு இது ஒரு ப்ரொசீஜர். ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அவங்கள கூப்பிட்டு அதுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் வாங்கி அதன் மேலே நடவடிக்கை எடுப்போம். அந்த ஒரு ஆய்வு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அன்னதான கூடங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். அதே போல் கோயிலினுடைய சொத்துக்கள் பற்றிய ஆய்வுகளை நடத்தியிருக்கிறோம். கோயிலுக்கு வர வேண்டிய வருமானங்கள் எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கின்ற அந்த ஆய்வுகளை நடத்தியிருக்கிறோம். கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் பண்ணிகிட்ருக்கிறோம். கோயிலின் தூய்மையை எப்படி பராமரிக்கிறதுன்னு ஆய்வுகள் பண்ணிகிட்ருக்கிறோம். அதே போல் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எவ்வளவு விரைவாக தரிசனம் பார்த்துட்டு வெளியில் போக முடியும், அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியுன்றதுக்கு பற்றி ஆய்வுகள் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இந்த ஒட்டுமொத்த ஆய்வையும் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த ஆய்வுகள் அடிப்படையில் இந்த ஆய்வுகளின் முடிவை முழுமையாக பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட உண்மையிலேயே குற்றம் செஞ்சுருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம். அதற்கு முன்பாக இப்படி ஒரு தவறான தகவலை பரப்பி ஏதோ ஒரு சாரார் மேலே பார்த்திங்கன்னா சாஃப்ட் கார்னர் காட்டுறதாகவும் மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டுட்டதாகவும் தவறான பொய்யான தகவல்களை இணையதளத்தில் சில பேர் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் எந்த பாரபட்சமும் கிடையாது. யாராக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதை கூடிய சீக்கிரம் நாங்கள் அறிவிப்போம். நன்றி.